ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 சில்லியை காரத்துக்காக 1க்கு 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பொன்னிறமாக வதக்கி விடுங்க. எப்படின்னா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கியிருக்கணும். அப்படின்னா தான் நல்லா மசியும். இது கூட கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் அதிகமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 1க்கு 1.5 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது கூட உப்பு சேர்த்து அளவுக்கான உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 2 விசில் அளவுக்கு வச்சுருங்க. 2 விசிலுக்கு தம் இறங்கினதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி சாதம் ரொம்ப கமகமன் மணத்தோட ரெடி ஆயிடுச்சு. இதை 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா அருமையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் மக்களே.